பனமரத்துல வவ்வாலாம் எங்ககிட்டயே சவாலா ஹூஹான்னு கத்தி ஜாலியா அந்த பார்ட்டியை பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா அடுத்த நாள் எக்ஸாம் பட் படிக்கவே இல்லை. இருந்தாலும் அடுத்த நாள் காலையில ஒரு பிளானை போடுறாங்க. டஸ்ட் அப்புறமா கிரீஸ் இது எல்லாத்தையுமே தடவி ரொம்ப அசிங்கப்படுத்திக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க டீன் கிட்ட போயிட்டு நேற்று நைட்டு ஒரு கல்யாணத்துக்கு போனோம் சார், கார் டயர் வெடிச்சிருச்சு, அதனால ஃபுல்லா தள்ளிட்டு வர மாதிரியே ஆயிடுச்சு சார், அதனால டெஸ்ட் எழுத முடியாது சார் அப்படின்னு சொல்ல ஸோ டீனும் கொஞ்ச நேரம் யோசித்த பிறகு உங்களுக்கு 3 நாளைக்கு கழிச்சு ரீடெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஸோ அவங்களும் தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாளைக்குள்ள டெஸ்ட்டுக்கு ரெடியும் ஆயிடுறாங்க. 3 நாள் கழிச்சு டீனுக்கு முன்னால வராங்க. டீன் சொல்லிட்டாரு இது ஸ்பெஷல் கண்டிஷனான டெஸ்ட், அதனால ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கிளாஸ் ரூம்ல போய் உட்காருங்கன்னு. 4 ஸ்டூடெண்ட் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அந்த டெஸ்ட்ல 2 கொஸ்டின் தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்க பேர் என்ன, ரெண்டாவதா எந்த டயர் வெடிச்சுச்சுன்னு, முன்னாடி லெஃப்டா இல்ல முன்னாடி ரைட்டா, பின்னாடி லெஃப்டா இல்ல பின்னாடி ரைட்டான்னு 4 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. அவங்களால ஆன்சர் பண்ண முடியல. அதுக்கப்புறமா டீன் சொல்றாரு அவங்கள பார்த்து உண்மையா இருங்க, பொறுப்பா இருங்க, நல்ல மனுஷனா வளருங்கன்னு. பைபிளும் சொல்லுதுங்க பொய் பேசுகிறவன் தண்டனைக்கு தப்பான், பொய் பேசுகிறவன் நாசமடைவான்னு. சோ ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாம இருப்போம்.